சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இடையில வந்து சண்டை கிடையாது. இங்க நாங்க தான் போட்டி, நீங்க தான் போட்டிங்கிறவன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு தேர்தல் எல்லாமே ஓடிப்பிட்ட கோலை நாய்களா. எங்கடா போனீங்க? எங்கடா போனீங்க? ஒன்னி கொண்டி கருணாநிதி மகனும் பிரபாகரன் மகனும் நம்மளா ஈரோடு கிழக்கு. எங்கடா போன? எங்களுக்கு தான் போட்டி. எங்கிட்டு ஆட்டு குடல் போட்டியா இல்ல என்ன போட்டி? எங்க போட்டி? நின்று விளையாடுவோம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன்ல 5000 மீட்டர் நின்று நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தொடுவேன். எவனும் குறுக்க வரப்போறது இல்லை. ஓடிக்கிட்டே இருப்போம். நாங்க சலிக்காதவர்கள். காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபு. விழுவோம் விதையா, எழுவோம் விடுதலையா. இது எங்கள் பரம்பரை முழக்கம். அப்படிதான் வந்திருக்கோம். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு பதவிகள், இவ்வளவு பவர் இருந்தோம், நான் ஒரு 5 பைசா காசு சம்பாதிச்சிருப்பேனா? எனக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும், பதவி வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேனா? இல்ல ஏதாவது லாபம் பார்த்திருப்பேனா? இல்ல எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பேனா? நான் பல முறை கேட்டேன். இந்த ஈவே ராமசாமி இருக்கிறாரு, ஈரோட்ல ஈர வெங்காய மண்டி நடத்திட்டு இருந்தாரு. அவருடைய அறக்கட்டளை அவருடைய சொத்தை காப்பாத்துறதுக்காக 72 வயசுல 27 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. எதுக்கு 72 வயசு ஒரு மனுஷன் கல்யாணம் பண்றான்னு சொல்லி பார்த்தா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் இழிச்ச வாயில நினைச்சு உட்கார வச்சு மிளகா அரைச்சி, சும்மா இல்லைங்க இப்படி பேசினா காசு. ஈவே ராமசாமி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு சோறு போடுறீங்களா? சாப்பிட்டதுக்கு அவர் காசு கொடுக்க மாட்டாரு, நீங்க தான் காசு கொடுக்கணும். உங்க பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா? அவர் தான் காசு கொடுக்கணும். இல்ல இப்ப ஒரு பிள்ளைய பார்த்தா பேர் வைக்கிறப்ப எங்க அண்ணன் கையில இருந்து காசு கொடுப்பாப்ல, ஆனா அவருக்கு நீங்க காசு கொடுக்கணும். அட அது கூட பரவாயில்லைங்க. துலாபாரம் இருக்கிற துலாபாரம் வச்சுக்குவாங்களாம். அதுல ஒரு தட்டுல ஈவே ராமசாமி உட்கார வச்சுக்குவாங்களாம். அடுத்த தட்டுல அரிசினா அரிசி மூட, ஆடு மாடு கொடுக்கறது. ஒரு கட்டத்துல ஒரு ஊர்ல போய் பவானி ஜமக்காரமா கொடுத்துருக்காங்க அந்த ஆளுக்கு. இப்படி சேர்த்து வச்சதுதான் திராவிடர் கழக அறக்கட்டளையினோட சொத்துக்கள். ஈவே ராமசாமி உழைச்சு சம்பாதிச்சது இல்ல. நீ மக்களுக்கு நல்லது செய்யணும் தானே வர்ற, மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை போக்க வேண்டும் என்றுதான் ஊர்தோறும் பேசின. ஊர்தோறும் பொதுக்கூட்டம் போட்டீங்க. உங்களுக்கு எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு? கேள்விக்கு பதில் கிடையாது இன்னைக்கு வரையும். எடைக்கு இடம் வெள்ளி கொடுத்திருக்கான் ஈவே ராமசாமிக்கு. நம்மால 68 கிலோ தங்கம் கொடுத்திருக்காங்க. யாருக்கு? கி வீரமணிக்கு. ஒரு அண்ணன் எனக்கு கொடுத்தவர் எனக்கு போன் பண்ணி சொல்றாரு, 68 கிலோ தங்கம் கொடுத்தோமாங்க. 68 கிலோ தங்கம். 1 கிராம் தங்கம் வாங்க முடியல. மான தமிழ்னால உழைச்சி சம்பாதிக்கிற எவனாலையும் தங்கம் வாங்க முடியாது. இன்னைக்கு தேதியில நான் சொல்றேன். இந்த ஆசிரியர் கி வீரமணி மாதிரியான ஆட்களால தான் அவரோட உழைப்பு என்ன, தமிழ்நாடு மக்களுக்கு அவர் செஞ்ச வேலை என்ன, அவர் செஞ்ச சீர்திருத்தம் என்ன கேட்டா சொல்லுவாங்க. பெண் விடுதலை நாங்கள் தான் பேசினோம், கற்பப்பையை எரிய சொன்னோம், பாப்கட் வைக்க சொன்னோம். அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு பெரியார மணியமிக்க பாப்கட் பண்ணல, கற்பப்பையை அறுத்து வீச சொல்லு பதில் சொல்லு. சொல்ல மாட்டாங்க. இல்ல இன்னைக்கு ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் சொல்றாங்களே பேட்டியில, எங்க மாமனாருக்கு எங்க மாமியார் கையில வச்ச மீன் குழம்பு தான் பிடிக்கும். எங்க மாமனாருக்கு அவங்க தனியா தான் செய்வாங்க, பொது இடத்துல புழங்க மாட்டாங்க. அப்படித்தானடா ஒவ்வொரு மனைவிக்கும் தன்னுடைய புருஷனை நல்லா கவனிச்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். புருஷன் என் கையால சாப்பிடணும், நான் வைக்கிற மீன் குழம்பு பிடிக்கும், நான் வைக்கிற முட்டை குழம்பு அவருக்கு பிடிக்கும், ஒவ்வொரு பெண்ணை சமைச்சு போடுறா. அதை எப்படி பெண்ணடிமைத்தனம் சொல்ற? எப்படி சொல்ற? நான் போய் சொல்லல தங்க. நீங்க போய் பாருங்க, யூடியூப்ல போய் பாருங்க, துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு பாருங்க. அவங்க மாமனாருக்கு அவங்க மாமியார் தான் சமைச்சு போடுவாங்க கடைசி வரைக்கும். இது பெண்ணடிமையா? இது பெண்ணடிமையா? கேட்டா பெண்ணா? நீ சொல்ல, உன் கட்சியில கனிமொழி கருணாநிதியை தவிர வேற
ராஜ்யசபா உறுப்பினர், தொடர்ச்சியாக 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர். காரணம் என்ன? கருணாநிதிக்கு பிறந்து விட்டார். அந்த காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. பெண்கள் எத்தனை பேர்? நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு முன்னாடி அரசியல் இருக்கக்கூடியவர்கள் கனவுல நினைச்சு பார்த்திருக்க முடியாது. 9:45 மணிக்கு சென்னையில பொது இடத்துல இத்தனை பெண்களை கூட்டு வச்சு ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் நடக்கும் என்று ஒருத்தர் கூட கனவு கூட கண்டிருக்க முடியாது. செஞ்சது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். காரணம் என்ன? காரணம் என்ன? பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்று போதித்த தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவருடைய மகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர் சாத்தியப்படுத்தியது. ஒரு சவால், திமுக மாவட்ட செயலாளரே இரு, நீ கட்டிய மனைவியை, நீ பெத்த பிள்ளைய, உன்னை பெத்த தாயை திமுக பொதுக்கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போக முடியுமா? உன்னால முடியுமா? முடியாது. இவங்களை நம்பிதான் 8 கோடி தமிழ்நாட்டில் பாதி சரிபாதி இருக்கக்கூடிய 4 கோடி பெண்களுடைய பாதுகாப்பை கொடுக்குறீங்க. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எத்தனை பெண்கள் பாலியல் வன்கொடுமை நடக்குது? பெண் காவல் அதிகாரிகளுக்கே பாலியல் வன்கொடுமை செய்யறான். யாரு? திமுக காரன். யோக்கிய நாட்டில் இருக்கக்கூடிய யோக்கியெல்லாம் திமுக காரன் தான் இருப்பான், திமுக தான் இருப்பான். ஒரு பெண் காவல்துறை அதிகாரினா யாரா இருந்தாலும் அப்படியே திரும்பி போயிடுவாங்க, ஏன் எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அப்பயே அவனுக்கு ஒரு தவறான எண்ணம் வருது பாருங்க. காரணம் என்ன? ஆட்சி யார்கிட்ட இருக்கு? நம்ம எம்கேஎஸ் கிட்ட இருக்கு, நம்ம ஸ்டாலின் கிட்ட இருக்கு. என்ன பண்ணிடுவாரு? சிறையில போட்டுருவாரா? நம்ம மேல எஃப்ஐஆர் கேஸ் பதிஞ்சிருவாரா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆட்சி நம்ம ஆட்சி, திமுக ஆட்சி. ஒரு பெண் காவல் அதிகாரி பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடாதா? துன்புறுத்தல் செய்யக்கூடாதா? மாநாடு ஓட்டது யாரு? நம்ம தங்கம் அம்மையார் கனிமொழி. அப்ப என்ன வேணும் அவனுக்கு? கை வச்சிட்டான். இதுதான் ஆட்சி நிலைமை, இதான் ஆட்சி நிலைமை. இதான் வேணுமா? இதுதான் வேணுமா? கேட்டா பேசுவாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டேங்க, கருணாநிதி 9ஆம் வகுப்புல 3 தடவை ஃபெயிலா போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவரு திருக்குறளுக்கு தப்பான ஒரு உரை எழுதியிருக்கிறாரு, பொருள் எழுதியிருக்கிறாருன்னு சொல்றேன். யோக்கியமானவனா இருந்தா என்ன பேசணும்? ஆமாங்க, அவர் திருக்குறளுக்கு தப்பான உரை எழுதக்கூடாது, பெண்ண அடிமைன்னு சொல்றீங்க, அதுவே ஒத்துக்க முடியாது. 50 ஆற்றல்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு நீரை, மலைய போய் அடிமைன்னு சொல்றாரு, அது தவறுங்க அப்படின்னு ஒரு பை சொல்ல மாட்டான். யாரோ கோவை கார்த்திகான்னு ஒருத்தியா, இதுவரைக்கும் உங்களை நாங்கள் தான் விமர்சித்துக் கொண்டிருந்தோம், இப்ப பாருங்க காலம் அப்படியே மாறுது, எங்களை நீங்கள் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறீர்கள். எங்கள் அண்ணன் கற்பித்தது ஒண்ணுதான், நம்ம இனம் செத்தது, நாம் கதறிக் கொண்டிருந்தோம், லட்சக்கணக்கான ஈழத்தமிழ் சொந்தங்களை கொத்து கொண்டுகளுக்கு பலியாக்கினோம், பலியாக கொடுத்தோம். அதை பார்த்து கருணாநிதி ரசித்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு கருணாநிதி கூட்டம் கதறிக் கொண்டிருக்கின்றது. கருணாநிதி எப்படி பேசுகிறார்களே, பெரியாரை எப்படி பேசுகிறார்களே, அண்ணாவை எப்படி பேசுகிறார்களே என்று. நீ கதறி, நான் பார்த்து ரசிக்கிறேன்.